ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் ஆன்லைனிங் ஸ்பேஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் சர்வேயோட இண்டஸ்ட்ரி செக்டார் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி செக்டாரோட சில இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸோ ஆஸ் அ இந்தியா வந்து நமக்கு வந்து விக்சித் பாரத் 2047 டார்கெட் வச்சு போகிறனால ஸோ நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஆல்சோ எம்எஸ்எம்இஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபார் தட் வி நீட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எம்எஸ்எம்இஸோட வந்து நிறைய வந்து கேபிட்டல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இண்டஸ்ட்ரி செக்டார் நீட் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சர்வே வந்து பின் பாயிண்ட் பண்ணுது. ஸோ குளோபல் இன்டிகிரேஷன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ குளோபல் வேல்யூ செயின்ஸில் ஸோ இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இருக்கணும். ஸோ யூஎஸ் மாதிரி சைனா அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we have to contribute more in manufacturing sector for world ஜிடிபி அண்ட் ஆல்சோ ஃபார் இந்தியன் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து சர்வே வந்து சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவோட லாங் டேர்ம் வந்து சக்ஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் நடக்கணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு இன்டிகிரேட் வித் த குளோபல் வேல்யூ செயின் இன் ஹைடெக், ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ நம்ம வந்து 1991 ஸோ நம்மளோட மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா வந்து ஃப்ரம் அக்ரி டு டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சர்வீஸ் செக்டார் வந்து போயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம சரி செய்யறதுக்காக தான் என்ன செய்யறோம்னா இன் எவ்ரி டிகேட் இந்தியா ட்ரை டு புஷ் இட்ஸ் மேனுஃபேக்சரிங் மிஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெக்னாலஜி, ஏன்னா இப்போ வந்து ஏஐ மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ எவ்ரி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இம்பாக்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணுங்கிறது சர்வே வந்து சொல்லுது. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஸோ மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே 2020 ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ டோட்டலி 14 செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் மட்டும் ஃப்ரம் மெடிக்கல் டிவைசஸ், சோலார் மாடியூல்ஸ், அதே மாதிரி வந்து கெமிக்கல் செல் பேட்டரிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் பேஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய கிரியேட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து நடந்திருக்குது. ஸோ அது போக நம்ம வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் செட் பண்ணி இந்தியாவோட மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரீசென்ட்லி இன் 2025 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் அகாடமியா, இண்டஸ்ட்ரி, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்ந்து ஸோ அனுசாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆர்டிஐ ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நிறைய ப்ரைவேட் ஆர்என்டியை நம்ம வந்து இது பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம் ஃபார் செமிகண்டக்டர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப் மேக்கிங், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்தியா வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ as already discussed in infrastructure chapter, for logistics and planning, we implemented PM Gati Shakti Master Plan in 2021. ஸோ மல்டிமோடல் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மல்டிமோடல் பிளானிங், ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இன்டிகிரேஷன் வந்து அதில் இருக்குது. ஸோ அது போக நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸோ டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து இப்போ பிளான் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ ஹேவ் டு கிரியேட் ஹப் லைக் மெடிக்கல் பார்க் ஹப், செமிகண்டக்டர் ஹப், எஸ்இசெட் ஜோன்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ரோக்ராமில் வந்து கொண்டு போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இன்புட்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட், ஸோ இந்தியா வந்து ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் க்ரூ பை 7% இயர் ஆன் இயர். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு இண்டிகேட்டர். ஏன்னா அக்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது இவ்வளோ 7%லாம் கிடையாது. ஸோ ரியல் டைம்ஸ்லேயே வந்து 7% அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நல்லாவே நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதுலேயும் பாருங்கள் நமக்கு வந்து எவ்ரி இது வந்து 5%லேருந்து நமக்கு வந்து குவார்டர் வந்து 7% வரைக்கும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஃபார் மீடியம் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ மீடியம் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆக்டிவிட்டீஸில் 46% ஆஃப் இந்தியாவோட டோட்டல் மேனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட் வந்து இருக்குது. ஸோ டீப் டெக் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம், டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெக்ஸ்டைல் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து 46% வந்து நம்மளோட குளோபல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததுனால இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன், ஸோ வி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் 4 செமிகண்டக்டர் பிளான்ட் இன் இந்தியா. ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸில்
ஃபார்மசூட்டிக்ஸில், கெமிக்கல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாரில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ அதை வந்து சர்வே வந்து சொல்லியிருக்கு. தென் சர்வே வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து ஒரு 5 ஸ்ட்ரக்சரல் பில்லர்ஸ் ஃபார் காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்தியா வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ நம்ம 100+ இருந்தது, இப்போ 50, 30 அந்த மாதிரிலாம் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்தியா நீட் டு ஃபோக்கஸ் ஆன் R&D அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பேட்டன்ட் இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட், த ஸ்கில் கேப், அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் ஃபார் த ஒர்க் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட் வந்து குறைக்கணும். ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தோம், இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இன் ரோட்வேஸ், ரயில்வேஸ், இன் வாட்டர்வேஸ். ஸோ MSME செக்டாரை குளோபல் காம்படிட்டிவ்னஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் சர்வே சொன்ன 5 ஸ்ட்ரக்சரல் பில்லர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரி காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவைப்படுறது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். MSMEஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படிங்கிறது தேவைப்படுது. இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் நமக்கு யூனிக்காக இருக்குது. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து டிபெண்ட் பண்ணுறது நமக்கு கம்மியாயிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கமர்ஷியல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தி டைவர்சிஃபைடு தயர் ஃபினான்ஷியல் நீட் அண்ட் ஃபினான்ஷியல் சோர்சஸ் லைக் கமர்ஷியல் பேப்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம அதர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வந்து இப்போ வந்து கார்ப்பரேட் பாண்ட் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டாங்க. இது ஒரு நல்லாவே ஒரு ஹெல்த் இண்டிகேட்டராக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபினான்ஸ் வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பேங்க் கிரெடிட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைனில் வந்து இருக்குது அப்படிங்கிறது சர்வே வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோர் இன்புட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸோட இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து சிமெண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூஸ் இன் வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிபெண்ட் ஆன் அந்த சிமெண்ட்டோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ சிமெண்ட்டோட பிளான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா 85% ஆஃப் சிமெண்ட் பிளான் கான்சென்ட்ரேட் இன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இது கொண்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டீல் செக்டர். ஸ்டீல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேனுஃபேக்சரிங்கும் சரி, அதோட வேல்யூ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஸ்டீல் இந்தியா வந்து இப்போது இருக்குது. 2030 நம்ம நல்லாவே வந்து அவுட்புட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் வந்து ஒரு மிஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்குன்னே சொல்லிட்டு ஒரு PLI ஸ்கீமும் நம்ம 2020 லான்ச் பண்ணியிருக்கோம். ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் அயன் ஓரில் வந்து இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி. எப்படி நம்ம கோலில் வந்து அப்பப்போ இம்போர்ட் டிபெண்டில் போகிறோமோ, கோலில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் இம்போர்ட் டிபெண்ட் இல்லாமல் சில மாதம் வந்து நம்ம இருக்கோமோ, அந்த மாதிரி இப்போ அயன் ஓர் வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி பண்ணியாச்சு. பட் கோக்கிங் கோல் அப்படிங்கிறது நம்ம இம்போர்ட் டிபெண்டில் வந்து இருக்கும். ஸோ ஃபார் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கெலாம் வந்து குக்கிங் கோல் அப்படிங்கிறது வந்து தேவை. அந்த சப்ளை ரிஸ்க்ஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கோல் மினிஸ்ட்ரி வந்து குக்கிங் கோல் மிஷன்னே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் லெவலில் ரா கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் வந்து 140 million ton we have to produce in 2030. ஸோ அது ஒரு மிஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் டியூ டு கோக்கிங் கோல் இம்போர்ட் இந்தியா ஸ்பெண்டிங் மோர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் வெரி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு கோல் வந்து ஃபார் அவங்க எனர்ஜி டிமாண்ட், தெர்மல் இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்தியா வந்து 5th largest கோல் ரிசோர்ஸ், second largest consumer, not only for electricity production, for industry production also. கோல் வந்து ரொம்ப குரூசியல். ஸோ இந்தியாவோட எனர்ஜி மிக்ஸில் 55% வந்து கோல் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நான் வி டிபெண்ட் ஆன் 70%, 74% இருந்திருக்கிறோம் டோட்டல் பவர் ஜென்ரேஷனில். அதுலேருந்து இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%க்கு நம்ம குறைச்சிருக்கிறோம். ஸோ இது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறனால பீக் டிமாண்ட் இருக்கிற மந்தில் வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதில் வந்து
கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து நம்மலாம் வந்து சில சர்வே வந்து சொல்லுது. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது காஸ்ட்லியாக இருந்தனால நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஃபாரெக்ஸ் அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வந்து ஹை வேல்யூ வந்து வந்திருக்குது. தட் இஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக இப்போ கேபிட்டல் கூட்ஸ்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் கெப்பாசிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணணும், தென் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறதும் சர்வே வந்து சொல்லுது. ஸோ அதுக்கு சில இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் கூட்ஸ் செக்டாரில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு சில போர்ட்டல்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அது ஸ்பெசிஃபிக்காக சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்கிறோம். எக்ஸிஸ்டிங் டெஸ்டிங் குவாலிட்டி ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அப்கிரேடேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்தியா வந்து டொமஸ்டிக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சர்வே வந்து சொல்லுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாதிரி சில சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஹப்பாக வந்து இருக்குது. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங்கில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டமை வந்து நம்ம இன்னும் வந்து ட்ரிகர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நம்ம இவி அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனோட எஃப்டிஏல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈவன் யூரோப்பியன் கார் மேக்கர்ஸ் கேன் ஸ்டார்ட் தியர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் இந்தியா. ஸோ யூஎஸோட எஃப்டிஏ வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவும் வந்து நமக்கு நாட் ஓன்லி இந்தியன் கார் கம்பெனிஸ், ஈவன் ஃபாரின் கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ், பிஎல்ஐலேயே ஒரு ஸ்கீம் ஆட்டோமொபைல் ஆட்டோ கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ சர்வேவே ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ்னு சில சிட்டிஸ்லாம் டயர் 2ல வந்து இருக்குது. ஃபார் ஆட்டோ காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளஸ்டர்ஸ் வந்து இருக்குது. லைக் இன் தமிழ்நாடு சென்னை வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பு இருக்குது. பட் கோயம்புத்தூர் இஸ் ப்ரொடியூசிங் ஆட்டோ காம்பனண்ட். அது ஒரு கிளஸ்டர் ஃபார் ஆட்டோ காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளஸ்டராக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி அட்வான்ஸ்டு செல் கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜுக்காக ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குது. ஸோ இவியோட அடாப்ஷன், இவி மொபைலிட்டி கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டோரேஜ் எக்கோ சிஸ்டம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பிஎம் இ டிரைவ் ஸ்கீம்ஸ், அது வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த அர்பன் அஃபேர்ஸ், அதே மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து 10,000 crore வந்து கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கெலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஃபார் இவி அண்ட் ஆட்டோமொபைல் இதுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 2015 நேஷ்னல் எலக்ட்ரானிக் பாலிசி அப்படிங்கிறது போட்டோம். இது இயர்லியராகவே பண்ண வேண்டிய ஒன்று. இந்தியாவில் வந்து 1980s வந்துருந்துருக்கணும், இல்லைனா 1990s வந்துருக்கணும். ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணதே 2010க்கு மேலே தான் நம்ம திங்க் பண்ணோம். ஸோ தட்ஸ் வை நவ் வி ஆர் பிளானிங் ஃபார் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ஆஸ் சூன் அஸ் இயர்லியர். ஸோ அந்த நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர்லேருந்து வேர்ல்டோட செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சராக வந்து இன்றைக்கி நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ 300 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது 2014 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய இது. ஸோ நாட் ஓன்லி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லேக் க்ரோர்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்லேயும் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ், லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஐடி ஹார்ட்வேர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. தென் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்ட்டு வந்து இருக்குது. பிகாஸ் அதுக்கு நம்ம கேபெக்ஸ் தேவை, நிறைய வந்து ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் வந்து தேவை. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்பிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அதுவும் வந்து காம்பனன்ட்ஸ் தான். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபைடு ப்ரோக்ராம் ஃபார் செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. எக்ஸிஸ்டிங் நியூ ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம இன்னும் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக் காம்பனன்ட், டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சர்வே வந்து சொல்லியிருக்கு. ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங், பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி. இதை வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் லேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குஜராத்தில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசாமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வே வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஸோ இந்தியாவை வந்து குளோபல் லெவலில் ஒரு ஃபார்மா ஹப்னே சொல்கிறோம்.
இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிற 40-50% ஆஃப் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்மாசூட்டிகல்ஸ் வந்து அது இந்தியாவிலேருந்து தான் வந்து போகுது. ஸோ வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் வால்யூம் ப்ரொடக்ஷன் வந்து அப்படிங்கிறது பண்ணுறோம். குளோபல் ஜெனரிக் மெடிசன் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ லோ காஸ்ட் வேக்சின் சப்ளை அப்படிங்கிறது பார்க்குறோம். ஈவன் கோவிட் வேக்சின்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். தென் எசென்ஷியல் வேக்சின்ஸ் ஃபார் சில்ட்ரனுக்கு டிப்த்ரியா, டெட்டானஸ் வேக்சின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீசில்ஸ் வேக்சின்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஃபார்மாசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் குளோபலி இந்தியா வந்து 11th வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அது டாப் 10 கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ 3% ஷேர் வந்து வச்சுருக்கிறோம். தென் மெடிக்கல் டிவைசஸ் எக்ஸ்போர்ட்டையும் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியா present importing medical devices. Now we are creating medical devices park எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபார்மாசூட்டிகல்ஸ் பற்றி சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் பல்க் ட்ரக்ஸ். During COVID time, there is a supply chain bottlenecks for API, active pharmaceutical ingredients. ஸோ அந்த வேக்சின் அதே மாதிரி எசென்சியல் ட்ரக் தயாரிக்கிறதுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீமை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு எசென்ஷியல் ட்ரக் வந்து நமக்கு கிடைக்காம போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்கோம். தென் PLI ஸ்கீம் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் வந்து இருக்குது. மெடிக்கல் பார்க்ஸ் இருக்குது. யூபி, தமிழ்நாடு, மத்திய பிரதேசெல்லாம் மெடிக்கல் பார்க்காக வந்து ஸ்கீம் வந்து ஃபார்மாசூட்டிகல்ஸ்க்கு கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஸோ நமக்கு காட்டன், அதோட ரா மெட்டீரியல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர், அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸோட நம்ம FTA வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட அப்பரல் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா $179 billion. ஸோ 2% ஆஃப் GDP கான்ட்ரிபியூட்டிங், 11% ஆஃப் மேனுஃபேக்சரிங் GVA வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் வந்து வருது. ஸோ லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இதில் தான் வந்து இருக்குது. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் கல்டிவேட்டர் ஆஃப் காட்டன் பை ஆக்ரேஜ் இந்தியா. ஸோ US, பிரேசில், சைனா மாதிரி வந்து அந்தளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட்டில் இருக்கிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க் அண்ட் காட்டனில் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணால் கூட. ஸோ நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஃபார் மேன்மேடு ஃபைபர் செக்மெண்ட். ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம இம்போர்ட் டிபெண்ட் இருக்கிறோம். ஸோ பாலியஸ்டர், விஸ்கோஸ் ஃபைபரில் வந்து இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. இதோட ப்ரைஸ் தான் நமக்கு ரா மெட்டீரியல்ஸில் வந்து இன்புட்ஸில் இஷ்யூஸ் வரும்போது த அஃபெக்டிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 6th லார்ஜஸ்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல், 4% இன் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ் இந்த செக்மெண்ட். ஸோ இப்போ நம்ம EU கூட போட்ட FTA, US கூட போட்ட FTA எல்லாம் பார்க்கும்போது ஸோ காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் பங்களாதேஷ், வியட்நாம் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு நல்லாவே இருக்குது. இதை வந்து இன்னும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பூம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் செக்டாருக்கு வந்து இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறோம், இம்போர்ட் வந்து ரீசனபிளாக வந்து பண்ணுறோம். ஸோ அதுலேயும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எதில் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 42% காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். 42% வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். 32% வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் ஜூட் சில்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்னோவேட்டிவான ஒரு ஸ்கீமு. ஸோ PM மித்ரா ஸ்கீம். ஸோ PM மித்ரா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்ததே வந்து வி ஹேவ் டு கிரியேட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ். SEZ மாடலில் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் பார்க்ஸ் மாதிரி வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து நம்ம PM மித்ரா ஸ்கீம் வந்து கொண்டு வந்தது. ஈவன் இன் தமிழ்நாடு தே செலக்டட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் த PM மித்ரா ஸ்கீம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஹப் மாதிரி இருக்கும், டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரே இடத்துல வந்து வரும். அதுக்கு PLI ஸ்கீம், மேன்மேட் ஃபைபருக்கும் PLI ஸ்கீம்ஸ் இருக்குது. நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை கொண்டு வந்துருக்கிறோம். தென் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர், இது வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது. பட் இதனால் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம வந்து மேன்மேட் ஃபைபருக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் ஒரு 1400 crore வந்து நம்ம வந்து ஒரு 5-year மிஷனில் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட், R&D ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க்கெட் டெவலப்மெண்ட் பார்த்துக்கணும், இந்தியா வந்து குளோபல் லெவலில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இது பண்ணது. ஸோ இது வந்து UPSCயில் வந்து ப்ரிலிமினரி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்னே சொல்லிட்டு நம்ம தனி மினிஸ்ட்ரி வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
ஸோ அடுத்து மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் பண்ணதுக்குள்ள இந்த 5 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய இன்புட் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ ஃபார் விக்சித் பாரத் பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ 14 கீ செக்டார்ஸ்க்கு நம்ம அந்த ஸ்கீமை கொண்டு வந்துருக்கிறோம். டோட்டலி 2 lakh crore வந்து நம்ம அவுட்லே வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அப் டு 2025 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakh crore நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் 18 lakh crore நடந்திருக்குது. அதனால டைரக்ட் ஜாப்ஸ் வந்து 12 lakh ஜாப்ஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்னால 8 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ லைக் எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸில் மட்டுமே நல்லாவே நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்குது. அடுத்து due to PLI schemes, many mobile manufacturing companies, particularly சைனாவில் இருந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் இதை வந்து டைவெர்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்துருக்காங்க போஸ்ட் கோவிட்ல. ஐஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஐஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐஃபோனாக தான் வந்து இருக்குது. ஸோ ரீலோகேட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷனில் ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,000 crore வந்துருக்கு. டேரக்ட் ஜாப்ஸ் மோர் தென் 50,000 ஜாப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்க்கான ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன். ஸோ யூனியன் பட்ஜெட் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் செக்டார் காம்படிட்டிவ்னஸை வந்து ஒரு டிகேடுக்கு நம்ம விஷன் மிஷன் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஸோ அதில் குளோபல் வேல்யூ செயின்ஸில் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டரை இன்டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா செக்டர் ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். ப்ரியரிட்டைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸ்கேல் அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆட்டோமொபைல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல் கூட்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து தேவை, அப்படியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன தேவைன்னா ஃபண்டிங் வந்து தேவை. ஸோ எந்தெந்த செக்டாருக்கு என்னென்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் தேவை, ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ், ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ், அதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி வந்து காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர், இதையும் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இதுதான் நேஷனல் மிஷன் ஆன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதில் பெங்களூரு, டெல்லி, மும்பை டாப் 50 மோஸ்ட் இன்னோவேஷன் கிளஸ்டர்ஸ் இந்த வேர்ல்டு லிஸ்ட்டில் வந்து இருக்குது. அதில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் இந்தியா வந்து ட்ரேட்மார்க்கில் 4th இருக்குது, பேட்டன்ட்டில் 6th இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸில் 7th வந்துருக்கு. ஸோ இது நமக்கு வந்து என்னென்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவலி ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், யூஎனோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. தென் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோ அதில் வந்து எவ்ரி இயர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து டேட்டா கொடுக்குறாங்க. அதில் இந்தியா வந்து லாஸ்ட் டிகேட்டில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட்டன் ஃபைலிங் வந்து நல்லா நடக்குது, ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் வந்து நடக்குது. நிறைய ஜிஐ இண்டிகேட்டர்ஸ், நமக்கு ட்ரேட்மார்க் ஆக்ட் வச்சுருக்கிறோம், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட் வச்சுருக்கிறோம், பேஸ்ட் ஆன் WTO அக்ரிமெண்ட், ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசிலாம் வந்து வச்சுருக்கிறோம், ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து நமக்கான இந்த ஆக்டை வந்து நம்ம கொண்டு வந்து ஸோ அதுக்கான குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்ஸ் பண்ணுறோம். 2016 ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்டர்னல் ட்ரேட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அன்றைக்கி வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணும்போது 500 ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் இருந்தது. இப்போ 2 lakh ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அதுக்கு வேரியஸ் ஸ்கீம், ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் இன் 2020. ஸோ இந்தியாவோட R&Dயை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் MSME மாதிரி செக்டாருக்குலாம் வந்து நம்ம பண்ணணும். அதில் வந்து இந்தியா ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, 0.64% ஆஃப் ஜிடிபி தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறோம். பட் எக்கனாமிக்ஸ் லைக் US ஸ்பெண்டிங் மோர் தென் 3%, சைனா மோர் தென் 2%, சவுத் கொரியா மோர் தென் 4%. ஸோ அப்போ இந்த ஏஷியன் எக்கனாமிஸ் இவங்கெல்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்கு காரணம் வந்து they are spending more on R&D, especially in industry and advanced manufacturing. ஸோ நெக்ஸ்ட் இந்த ANFRF ஆக்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கொலாபரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அகாடமியா அண்ட் கவர்மெண்ட், இப்படி ஒரு கொலாபரேஷனில் நம்ம வந்து ஒரு R&D ஃபண்டை ஒன்று கிரியேட் பண்ணோம். நேஷ்னல் குவாண்டம் மிஷன் வந்து நம்ம கொண்டு வந்தோம் 2023 ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியில் வந்து பிளான் பண்ணுறதுக்காக. நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்
லைக் இந்த நாட் கிரிட்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா ஏஐ மிஷன் 10,000 crore ஆரம்பிச்சது. ஸோ அட் ப்ரெசென்ட் இப்போ இந்தியா வந்து கண்டக்டிங் ஏஐ இம்பாக்ட் சமிட் ஆஃப் 2026. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்காக இருக்கிறது. நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் 2023 வந்து நம்ம கொண்டு வந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஸ்கீம். ஸோ இந்தியா வந்து டு ப்ரொடியூஸ் க்ரீன் ஸ்டீல், க்ரீன் அமோனியா, க்ரீன் ஃபெர்டிலைசர்ஸ், க்ரீன் யூரியா, க்ரீன் ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்காக நம்ம கொண்டு வந்தது நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து 2023 நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் 1 lakh crore நம்ம வந்து 6 years டார்கெட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஃபார் ஃபினான்ஷியல் 2026 20,000 crore வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னே நம்ம வந்து ஒரு தனி ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறோம். லைக் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி, ஏஐ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து டீப் டெக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சைபர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்காகவே நம்ம தனி ஃபண்டை வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். இந்தியா வந்து எம்எஸ்எம்இஸ் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் எட்ஜ் கொடுக்கணும்னா we have to improve the quality standardization testing இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் நம்ம கொண்டு வந்தோம், டிபிஐடியில் வந்து கொண்டு வந்தது. ஸோ அதை வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன்லேயே அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க சர்வேயில். ஸோ QCOs வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு டிபார்ட்மெண்ட் வைஸாகவே லிஸ்டிங் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு கண்ட்ரிக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த மேனுஃபேக்சரிங் வந்து நமக்கு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸை நம்ம வந்து ஸ்மூத் பண்ணணும். ஸோ அதுதான் மல்டி மாடல் பிளானிங்காக நம்ம பார்த்தாச்சு. பிஎம் கட்டி சக்தி பிளான் இருக்குது. யூனிஃபைடு ஜியோஸ்பேசியல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ULIP அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்தியாவில் எவ்ரி ஸ்டேட் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் ஸ்டேட் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசிஸ். ஸோ அதே மாதிரி கட்டி சக்தி வந்து பிளானிங் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் மாடல் வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய 112 ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து நியர் டேர்மில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்துருக்கிறோம். லீட்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக் ஈஸ் வந்துக்காக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துருக்கிறோம். ULIPன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸோட வந்து இன்டிகிரேட் பண்ணி நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பாட்டில் நெக்ஸ் எடுக்கிறதுக்காக. Then we developed a National Industrial Corridor Development Program with cities, logistics hubs, multimodal connectivity. ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர், பாலக்காடு, தமிழ்நாடு, கேரளாவை பேஸ் பண்ணி ட்வின் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேயில் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வரலாம், EV வெஹிக்கிள்ஸோட மேனுஃபேக்சரிங் வரலாம், நிறைய IT கம்பெனிஸ் வரலாம். அப்போ இது என்னது ஆட்டோமேட்டிக்காக அது இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ இதுதான் வந்து நம்ம சர்வேலையும் பட்ஜெட்லையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் வந்து தேவைன்னு சர்வே வந்து சொல்லுது. ஸோ நான் அதே தான் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தாச்சு. பாரத் மாலா ப்ரோக்ராம், சாகர் மாலா ப்ரோக்ராம், போர்ட் அப்கிரேடேஷன், போர்ட்டோட எஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து MSME லோக்கல் அண்ட் குளோபல், லோக்கல் டு குளோக்கல் அப்படிங்கிற கூட சில டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்தியாஸ் 35% ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் MSME, 48% ஆஃப் எக்ஸ்போர்ட் MSME கான்ட்ரிபியூட் பண்ணுது, 31% ஆஃப் GDP வந்து ஓவரால் இது GDPயில் MSME கான்ட்ரிபியூட் பண்ணுது. 7 crore என்டர்பிரைசஸ் வந்து 32 crore பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர். இப்படி ஒரு செக்டாரை வந்து MSMEஸ்க்கு வந்து என்ன தேவைன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் வந்து தேவை. ஸோ அதை வந்து நம்ம 2023 மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறோம். தென் கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அதோட டேர்ன் ஓவர் பாலிசியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுக்காக MSMEs வந்து நம்ம கொண்டு வந்த இனிஷியேட்டிவ். ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி 50,000 crore வந்து ஈக்விட்டி ஃபண்டிங்கில் MSMEஸ்க்கு கொடுத்து தென் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமில் வந்து நம்ம சப்சிடி மாதிரியெல்லாம் கொடுக்குறோம் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், யங் ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். தென் MSMEs சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்.
அதாவது நமக்கு வந்து வேஸ்டேஜை குறைக்கிறது. ஸோ எம்எஸ்எம்இஸில் வந்து காம்படிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, டிலேடு பேமெண்ட்ஸ் இன்டரப்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து டிஸ்கவுண்டிங் பில் சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் டிலே ஆகிறனால வந்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம காமர்ஸில் மாதிரியே இந்தியா வந்து ஓஎன்டிசி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம யார் வேணால் வந்து ப்ராடக்ட்டை நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் அந்த குளோபல் வேல்யூ செயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குளோபல் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து ஜஸ்ட் 2.9% தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். 1.8% தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து இது பண்ணுறோன்னு டேட்டா சொல்லுது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனும் பண்ணணும், ஃபாரின் வேல்யூ அடிஷன்லேயும் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஹைடெக் ஹை ப்ரொடக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் ஜாப்ஸ் க்ரியேஷன் நடக்கும். அப்போ தான் ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் வந்து நடக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி செக்டர், மேனுஃபேக்சரிங், எம்எஸ்எம்இஸ், டெக்னிக்கல் மிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிமினரியில் உங்களுக்கு வந்து இது ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமி இதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இது கொஷின் கேட்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து மெடல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் 3ல் வந்து எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதிலெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து கொண்டு மென்ஷன் பண்ண முடியும். ஈவன் இன் எஸ்ஏ டாபிக் கேட்கலாம். மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். நிறைய மிஷன் கொண்டு வரோம். விக்சித் பாரத்தில் வந்து ஏஐ, ஹைடெக் மேனுஃபேக்சரிங், டீப் டெக், இந்த மாதிரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் இதை மாதிரிலாம் வந்து கேட்குறதுக்கு வந்து நமக்கு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி செக்டார், ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் இண்டஸ்ட்ரி செக்டார் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் செக்டார் ஆர் எக்ஸ்டர்னல் செக்டார் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.